போதை பழக்கம். அது பள்ளிக்கூடத்துல வந்திருக்கு தெரியுமா? மகள் பெண்கள் ஆகியவங்க சின்ன நிறைய பசங்க ஸ்கூல்ல இருப்பாங்க, உங்க எல்லாருடைய பசங்களும். போதை பழக்கமும் அதிகமாக இருக்குது, அதுவும் அரசு பள்ளியில எல்லாம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப குடிசை அதிகமா இருக்கிறதும் விழுப்புரம் மாவட்டமா. அப்ப எதுக்கு வேலை? வேலை இருந்தா எல்லாம் ஒரு மாளிகை, ஒரு மச்சு வீடு கட்டிக்குவா, ஒரு சிமெண்ட் வீடு கட்டிக்குவாங்க, முதல் மாடி வச்சுலாம் வீடு கட்டிக்குவாங்க. காசே இல்ல, வேலையும் இல்ல, எப்படி கட்டுவாங்க? குடிசைகள் அதிகமாக இருக்கிறதும் விழுப்புரம் மாவட்டம். அப்ப எதுக்கு இத்தனை பேர் செத்து போனாங்க இங்க? அதுக்கெல்லாம் ஒரு நீதி நியாயம் எதுவுமே கிடையாது. இப்ப குடிய பத்தி பேசிட்டு இருக்கோம்ல, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நம்ம பின்னாடி எல்லாம் ஒரு வீட்டுல என்ன பண்ணுவாங்க, ஒரு கிராமத்துல குடி இல்லாத வீடு காட்டுங்கம்மா, யாருமா குடிக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு 2 வீடு தானே சொல்லுவாங்க. ஒரு வீட்டுல காட்டுவாங்க, அந்த வீட்டுல ஒருத்தர் குடிப்பாங்க, இந்த வீட்டுல ஒருத்தர் குடிப்பாங்க. இப்ப கிராமமே குடிக்குது. குடி இல்லாத வீடுனா ஒரு 2 வீடை காட்டுறாங்க. முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு போனா யாருமே குடிக்க மாட்டாங்க. குடிக்கார ஒருத்த வந்துட்டா அசிங்கமாயிடும், அவனை குண்டு கட்டா தூக்கிட்டு போய் வெளில போட்டுருவாங்க. ஐயோ அசிங்கமா இருக்குது, இவன் கல்யாணத்துல வந்து கலாட்டா பண்றான், வேட்டி எல்லாம் கைட்டி விட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுவாங்க. ஆனா இப்ப அப்படியா? கல்யாண மண்டபத்துல எல்லாரும் குடிக்கிறாங்களா இல்லையா? எல்லாரும் குடிக்கிறாங்க. சம்பந்தியா இருந்தாலும் சரி, மாப்பிள்ளையா இருந்தாலும் சரி, மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, எல்லாரும் சேர்ந்து குடிக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு நடந்த ஒரு பெரிய பெரிய மாற்றம். அவங்க கொண்டு வந்த மாற்றம் இதான். தமிழ்நாட குடிகார நாடா ஆக்கிட்டாங்க. இதான் இப்போதைக்கு நடந்திருக்குது. இன்னொரு பெரிய கொடுமை, நேத்து ஒரு 2 நாள் முன்னாடியோ, ஒரு நாள் முன்னாடியோ, ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு குழந்தைங்க பள்ளிக்கூடம், அதுவும் மகளிர் பள்ளிக்கூடம், கேர்ள்ஸ் ஸ்கூலு, பாளையங்கோட்டையில நடந்திருக்குது. 9வது படிக்கிற பசங்க, 9வதுன்னா என்ன வயசு? மிஞ்சி போனா 13 வயசு இல்ல 14 வயசு பொம்பளை பசங்க, ஒரு 6-7 பசங்க ஒன்னா உக்காந்து ஒரு பாட்டில ஓபன் பண்ணி அதை ஒரு பிளாஸ்டிக் கப்ல அந்த சாராயத்தை ஊத்தி சியர்ஸ் சொல்லி குடிக்குதுங்க. இத வீடியோ எடுத்து போட்டாங்க. இது எல்லா ஊர்லயும் பரவிடுச்சு. என்ன அசிங்கம், எவ்வளவு அவமானம்! படிக்கிற இடத்துல குழந்தைங்க குடிக்குது. அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? இப்ப 14 வயசு குழந்தைக்கு என்னமா தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. அது என்ன தெரியும்? சினிமால பாக்குறாங்க, நேரடி எங்க பார்த்தாலும் பொம்மை கடை மாதிரி டாஸ்மாக் திறந்து வச்சிருக்கிறீங்களே. ஒரு குழந்தை என்ன பண்ணும்? பொம்மை தான் கேட்கும், இல்ல ட்ரெஸ் கேட்கும். எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, எனக்கு ஃப்ராக் வாங்கி கொடுங்க, பாவாடை சட்டை வாங்கி கொடுங்க, எனக்கு காக்ரா சோழி வாங்கி கொடுங்கன்னு கேட்டு துணி கடை தான் போவாங்க. இப்ப என்னன்னா ஒரு ஊர்ல டாஸ்மாக் திறந்து வச்சது ஈஸியா போச்சு. எப்படி வாங்கியிருப்பாங்கன்னு இன்னுமே கண்டுபிடிக்க முடியல. எப்படி வாங்கியிருப்பாங்க? ஏன்னா டாஸ்மாக்ல போய் நின்று வாங்கினா வயசு இருந்தாதான் வாங்க முடியும். ஒரு 21 வயசுக்கு மேல இருந்தாதான் கடையில அவங்களுக்கு அந்த குடியோ சாராயத்தை கொடுப்பாங்க. சின்ன பசங்க எல்லாம் போய் கேட்டா கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த பசங்க எப்படி வாங்கினாங்கன்னே தெரியல. இந்த குழந்தைங்க யார் வாங்கி கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல. ஒருவேளை வீட்டுல அவங்க அப்பாவோ அவங்க அண்ணனோ இந்த பாட்டில் வாங்கி வச்சிருந்தா இந்த பொண்ணுங்க போய் எடுத்துருக்கோன்னு சொல்லலாம். ஆனா அந்த பொண்ணுங்க எல்லாம் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற பொண்ணுங்கன்றாங்க. அப்ப எப்படி இந்த பொண்ணுங்களுக்கு அந்த பாட்டில் கிடைச்சது? கடையிலயோ உங்களால போய் வாங்கி இருக்க முடியுமா? இல்ல வேற யாராவது இப்பதான் எல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்ன்றாங்க, ஆண் நண்பர்கள் யாராவது வாங்கி கொடுத்தாங்களா? அதுவும் தெரியல. அது ஸ்கூல்ல பொம்பளை பசங்க மட்டும் தான் படிக்கிறாங்க, ஆம்பளை பசங்க படிக்கல. அது வெறும் பொம்பளை பசங்க படிக்கிற ஸ்கூலு. அப்போ அந்த பொண்ணுங்களுக்கு வெளியில யாரா வாங்கி கொடுத்தாங்களா? ஒண்ணுமே. எப்படி கிடைச்சது? என்னன்னா எங்க பார்த்தாலும் கடையா திறந்து விட்டுட்டீங்க, மிட்டாய் கடை மாதிரி திறந்து விட்டாச்சு. மிட்டாய் கடை மாதிரி சாராய கடை திறந்து விடவே எங்கேயாவது போய் வாங்கி இருக்கிறாங்க. இப்ப ஒரு 6000 கடை இருக்குதுன்னா நீங்க என்ன சொன்னீங்க? ஆட்சிக்கு வந்த உடனே நானு கடைய படிப்படியா குறைச்சிடுறோம்னு சொன்னாங்க. ஆனா குறைச்சாங்களா? இப்ப புதுசா திறந்து விட்டுட்டாங்க. டெட்ரா பேக் பாக்கெட்ல விக்கிறாங்களாம் சாராயம். அது இல்லாத ஏடிஎம் ஏதாவது கடையில போய் பட்டனை காசு போட்டா சாராயம் கிடைக்கும். அப்ப எப்படி எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அந்த பொம்பளை பசங்க கையில எல்லாமே கிடைக்கும். இப்ப என்ன பண்ணும்? ஒரு 10 ரூபாய் இருந்தா கூட போய் வாங்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான். ஆனா இந்த கடையை குறைச்சா என்ன ஆகும்? ஐயோ கடை இல்லைன்னு போக மாட்டாங்கல்ல. இப்ப 6000 கடையா 2000 கடையா குறைங்க, படிப்படியா கூட குறைச்சிட்டு போங்க. அப்ப என்ன ஆகும்? கடைக்கு இந்த ஊர்ல இருக்க கடை பக்கத்து ஊர்ல போய் நடந்து போய் வாங்குவாங்களா? இல்ல பைக் எடுத்துட்டு போய் எத்தனை நாள் தான் தினம் போக முடியுமா? பைக்ல பெட்ரோல் போடணும், இல்ல பஸ்ஸுக்கு காசு செலவு பண்ணிட்டு போய் பக்கத்து ஊர்ல போய் சாராயம் வாங்கணும்னா வாங்க மாட்டாங்க. ஏன்னா
டைம் ஆயிடும், நேரம் விரையும், காசு செலவாகும். இப்பதான் தடிக்கு விழுந்தா சாராய கடை, அதனால ஈஸியா போச்சு. சாராய கடையை குறைச்சாதான் என்ன, குறைச்சா நல்லா இருக்கும்ல, நம்ம வீட்டு பசங்க எல்லாம் பிழைக்கும். அதே சமயம் போதை பழக்கம், இந்த விழுப்புரம் மாவட்டத்துல தான் போதை பழக்கத்தை அடிமையான ஒரு பசங்க வந்து வாதியார போய் ஹெட் மாஸ்டர் போய் கத்தியாலேயோ ஏதோ ஒரு பெரிய கூர்மையான ஆயுதத்தால குத்திருக்காங்க. ஏன்னா போதை பழக்கத்தை அவர் தட்டி கேட்டாராம். ஸ்கூல்ல தப்பு பண்ணா தட்டி தானே கேட்பாங்க, நம்ம தான் கேட்கிறோம்.